வருஷம் வருஷம் நம்ம வீட்ல வேலை செய்யறவங்களுக்கு தீபாவளி கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம்லம்மா, கொடுத்துட்டீங்களா? இன்னும் கொடுக்கல, இன்னைக்கு தான் கொடுக்கணும். எதுக்கு கேக்குறாரு? இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன். வனஜா அக்கா, வீட்ல வேலை பாக்குறவங்களுக்கு தீபாவளிக்கு கிஃப்ட் கொடுக்க எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குக்கா. நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப கொடுத்துடலாம். சரி, இன்னைக்கே கொடுத்துடலாம். நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோ. சரிங்கக்கா. மித்ரா, அகிலாண்டேஸ்வரி சமையல்காரிக்கு தீபாவளி கிஃப்ட் கொடுக்கும்போது கூடவே ஸ்வீட் பாமையும் சேர்த்து கொடுத்துடலாம். ஓகே ஆண்டி. வாங்கப்பா. வாங்க அங்கிள். ஹாய். வாங்க. வணக்கம்மா. வாங்க உட்காருங்க. கொண்டு வாங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. மாப்பிள்ளைக்கு தீபாவளி சீர் கொண்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோங்க சார். தீபாவளி சீர் முறையா கொண்டு வந்ததெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா வரும்போது உங்க வீட்டு அம்மாவை கூப்பிடாம நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களே, அதான் கொஞ்சம் முறையா தெரியல. அம்மா எங்கப்பா? உங்க அம்மா ஹைதராபாத் போயிருக்கா. நேத்தே ரிட்டர்ன் வர வேண்டியது, போன வேலை முடியல, லேட் ஆயிருச்சு. இன்னைக்கு தான் கிளம்புறா. அவ ஏர்போர்ட்ல இருந்து நேரா கிளம்பி இங்க வந்துறேன்னு இருக்கா. அவங்க வரட்டும், நீங்க சாப்பிடுங்க. இந்த மாதிரி சீரெல்லாம் என்னால மாமாவுக்கு செய்ய முடியாது. ஆனா இந்த தீபாவளி மாமாவுக்கும் எனக்கும் தலை தீபாவளி ஆச்சே. அவரை வீட்டுக்கு அழைச்சு சின்ன விருந்தாவது வைக்கணும். போன வருஷம்தான் அருணுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் தலை தீபாவளி. நீங்க சீர்வரிசையெல்லாம் ரொம்ப தடபுடலா பண்ணீங்க. இந்த வருஷம் எதுக்காக இவ்ளோ? எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதனால எல்லா தீபாவளியுமே எங்க மாப்பிள்ளைக்கு தலை தீபாவளி தான். அட என்னக்கா நீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க? சாதாரண குடும்பத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க கூட பண்டிகை எல்லாம் வந்துருச்சுன்னா கடனை உடனே வாங்கி கூட மாப்பிள்ளைக்கு சீர் செய்வாங்க. இவரு ஆதிக்கடவர் குடும்பத்துல சம்பந்தம் வச்சிருக்காரு, சும்மா விட்டுற முடியுமா? சரி, நான் பேசல, நீங்களே பேசுங்கக்கா. பார்வதி அம்மா, வீட்டுக்கு வந்து சீர் கொடுக்கறவங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீ போய் விருந்துக்கு ரெடி பண்ணு. சரிங்கம்மா. சரிங்கம்மா. மித்ரா, அகிலா வந்து வேலைக்காரங்களுக்கெல்லாம் தீபாவளி கிஃப்ட் கொடுக்கும்போது நீ ஒவ்வொரு பையா என்கிட்ட எடுத்து கொடு. நான் அது மேல ஸ்வீட் பாக்ஸ வச்சு அகிலா கிட்ட கொடுக்கறேன். அப்படியே சமையல்காரியும் வரிசையில வந்து கிஃப்ட் வாங்க வருவா. அப்போ அவளுக்கு இந்த தீபாவளி கிஃப்டோட சேர்த்து நாம வச்சிருக்கிற இந்த ஸ்பெஷல் ஸ்வீட் பாமையும் வச்சு கொடுத்துடணும். ஓகே ஆண்டி. புடி. ஒயிட் கலர் ரிப்பன் கட்டி இருக்கு, கீழே பீனு இனிஷியல் ஒட்டி இருக்கு. பாத்துக்கோ, அகிலா பக்கத்துல அருண், ஐஸ்வர்யா, புருஷோத்தமன் எல்லாரும் இருப்பாங்க. அவங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. ஓகே ஆண்டி, முடிச்சிடலாம். வச்சுட்டு
ஆண்டி அகிலா வரா. ஹை ஸ்வீட். வேடியத ஏன் அத்தை இத்தனை ஸ்வீட் பாக்ஸ் இருக்குல்ல, ஒன்னு எடுத்தா என்ன அத்தை? நீ எதையும் எடுக்க வேணாம், பேசாம நில்லு. இவ்ளோ பாக்ஸ் இருக்கு, எதை போய் எடுக்கிறா பாரு. எல்லாம் கரெக்டா இருக்கு. வனஜா, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குக்கா. சரி, அப்போ எல்லாரையும் வர சொல்லு, கொடுத்துடலாம். உமா போ, எல்லாரையும் வர சொல்லு. சரிங்க அத்தை. ஹாப்பி தீபாவளி. நன்றிமா. தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றிம்மா. தீபாவளி வாழ்த்துக்கள் பார்வதி. நன்றிம்மா. அக்கா, வீட்டு பாடெல்லாம் முடிச்சிட்டேன், சாப்பிடலாமா? அக்கா அக்கா, வீட்டு பாடெல்லாம் முடிச்சிட்டியா? சாப்பிடுறியா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ ஏன் இப்படி கவலையா உட்காந்துட்டு இருக்க? முதல்ல அதை சொல்லு. இப்படி பேசாம இருந்தா எப்படிக்கா? ஏன் இப்படி கவலையா இருக்க? என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு. ஐஸ்வர்யா அம்மா வீட்ல இருந்து சின்னையாவுக்கு இன்னைக்கு தீபாவளி சீர் கொண்டு வந்தாங்கடா. அது பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு ஏக்கமா இருந்துச்சு தெரியுமா? பெரியய்யாக்கு இதுதான் தலை தீபாவளி. தீபாவளி சீர் செஞ்சு அவரை முறையா மாமனார் வீட்டுக்கு கூப்பிடணும். பெரியய்யா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வேட்டி சட்டெல்லாம் கொடுத்து அப்பா அவருக்கு மோதிரெல்லாம் போட்டு மரியாதை செய்யணும். தலை வாழையில போட்டு விருந்து வைக்கணும். அம்மா இருந்தாலாவது அவங்களுக்கு என் மனசுல இருக்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி தலை தீபாவளிக்கு மாமாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சொல்லி செய்ய வைக்கலாம். ஆனா அதுக்கும் கொடுத்து வைக்கல. என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுனால பெரியய்யாவால தலை தீபாவளி கூட கொண்டாட முடியாம போயிடுச்சு. என்னால தானே அவருக்கு இப்படி ஒரு நிலைமை. இதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா கணேசா. நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. உங்க கல்யாண விஷயம் தான் இப்ப அப்பாவுக்கு தெரியும்ல. அதனால அப்பா கிட்ட சொல்லி மாமாவை தலை தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லலாம். அப்பா தான் கோவமா இருக்காரே, அப்புறம் எப்படி அவர் மாமாவை தலை தீபாவளிக்கு கூப்பிடுவாரு? இதெல்லாம் நடக்குமாடா? தலை தீபாவளிக்கு மாமாவை வீட்டுக்கு கூப்பிடணுன்றது முறைதானக்கா. அப்பா கிட்ட முறையா எடுத்து சொல்லி மாமாவை வீட்டுக்கு கூப்பிட சொல்லுவோம். அது மட்டும் நடக்காது. இங்க எல்லாமே முறையாவா நடந்தது? தலை தீபாவளிக்கு முறையா கூப்பிடுறதுக்கு நடந்த கல்யாணத்தையே என்னால ஏத்துக்க முடியாம இருக்கேன். இதுல தலை தீபாவளி கேக்குதா உங்களுக்கு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ உங்க மனசுல? இப்போ நீங்க கோவமா இருக்கலாம்ப்பா. நாளைக்கு அம்மா சமாதானம் ஆகி எங்க கல்யாணத்தை ஏத்துக்கிட்டா
அப்புறம் தல தீபாவளி கொண்டாட முடியுமா? ஆமாப்பா, தலை தீபாவளியை கொண்டாட முடியாம போச்சுன்னு மாமா மனசுல ஒரு குறை கூட வந்துடக்கூடாதுப்பா. அதனால மாமாவை தலை தீபாவளி கூப்பிட்டு வாங்கப்பா. நீங்க 2 பேரும் என்ன சொன்னாலும் அது என் காதுல விழாது, என் மனசு சமாதானம் ஆகாது. தலை தீபாவளி கனவையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு போய் வேலையை பாருங்க. சாப்பாடு வை, பசிக்குது. தல தீபாவளி விஷயமா ஆதி உன்கிட்ட ஏதாவது ஃபீல் பண்ணானா பார்வதி? அவர் என்கிட்ட எதுவும் சொல்லல மாமா. நான் தான் அவரை தல தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணமான ஒவ்வொரு பொண்ணுக்கும் இருக்கிற நியாயமான ஆசைதான், அது தப்பில்ல பார்வதி. ஆனா சுந்தரம் தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே, இப்ப என்ன பண்றது? நானும் அக்காவும் அப்பா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம். அவர் ரொம்ப கோவமா இருக்காரு. தலை தீபாவளி கனவெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்க எனக்காக ஒரு உதவி பண்ணணும். என்ன பார்வதி இப்படி சொல்லிட்ட? நாங்க என்ன பண்ணணும்னு சொல்ல. நீங்க 3 பேரை வந்து அப்பா கிட்ட பேசி எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி பெரியய்யாவை தல தீபாவளிக்கு கூப்பிட வைக்கணும். கவலைப்படாத பார்வதி, நாங்க வந்து சுந்தரத்துக்கிட்ட பேசி அவரை சமாதானப்படுத்துறோம். கண்டிப்பா ஆதியோட தல தீபாவளி நீ ஆசைப்பட்ட மாதிரி உங்க வீட்லயே நடக்கும். நீங்க எல்லாம் எந்த நம்பிக்கையில இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. பார்வதியும் பெரிய தம்பியும் பழகிக்கிட்டு இருக்கும் போதே என்ன மாதிரி நீங்களும் இது எல்லாம் சரி வராதுன்னு அவங்க 2 பேருக்கு எடுத்து சொல்லி இருந்தா அவங்க கல்யாணம் வரைக்கும் போயிருக்க மாட்டாங்க. இப்ப இப்படி ஒரு நிலைமையும் வந்திருக்காதுல்ல. சுந்தரம், நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? நடக்க போறத பத்தி பேசலாமே. நடந்ததுதான் முறை இல்லைன்னா நடக்க போறதும் சரியில்லையே, அப்புறம் எப்படி அதை பத்தி பேச முடியும் ஐயா? என்ன தப்பா நினைக்காதீங்க ஐயா. நீங்க இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுறதுனாலதான் கொஞ்சம் கூட பயமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப தல தீபாவளி வேற வேணும்னு உங்களை என்கிட்ட பேசுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. சுந்தரம், முடிவா என்ன சொல்ற? தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எந்த காலத்துல அம்மா இந்த கல்யாணத்தை ஏத்துக்கவே மாட்டாங்க. அம்மா சம்மதிக்காத இந்த கல்யாணத்துக்கு என்னால எப்படி தல தீபாவளி கொண்டாட முடியும்? ஏன் சுந்தரம் இப்படி நெகட்டிவா யோசிக்கிற? நீ வேணா பாரு, ஆதி பார்வதி கல்யாணத்தை கண்டிப்பா அகிலா ஏத்துக்குவா. அம்மாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் எந்த நம்பிக்கையில நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியலீங்க ஐயா. இவங்க விஷயம் அம்மாவுக்கு தெரிய வந்து உயிர் பலி இல்லாம தப்பிச்சிட்டாலே பெரிய விஷயம்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். இவங்களுக்கு நடந்த கல்யாணம் அம்மாவுக்கு தெரியாம இருக்கிறதுனால தலை தீபாவளி கூட அம்மாவுக்கு தெரியாம தான் நம்ம கொண்டாடி ஆகணும். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்புறம் எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? தப்புக்கு மேல தப்பு பண்றதுக்கு நான் தயாரா இல்ல சின்ன தம்பி, என்னை விட்டுருங்க. அகிலா சம்மதம் இல்லாம நடந்த கல்யாணம், அதனால தல தீபாவளி வேண்டான்னு சொல்றிய சுந்தரம். நாளைக்கு உங்க கல்யாணத்துக்கு அகிலா சம்மதிச்சிட்டா அப்போ உன்னால தல தீபாவளியை கொண்டாட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் முன்னாடி சொன்னதுதான் ஐயா, அம்மா இந்த கல்யாணத்தை கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. இதை எந்த கோயில வேணாலும் நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். ஓகே சுந்தரம், நீ அகிலா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில இவ்வளவு உறுதியா சொல்ற. நானும் அகிலா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில சொல்றேன், நிச்சயமா அகிலா இந்த கல்யாணத்தை ஏத்துப்பா. நாம 2 பேர் சொல்றதுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். அந்த ஒண்ணு எதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னையா சொல்றீங்க? எப்படியா டெஸ்ட் பண்ணி பாக்குறது? கோவில்ல சாமி கிட்ட பூ போட்டு பார்த்து முடிவெடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆதி பார்வதி கல்யாணத்தை அகிலா ஏத்துப்பாளா ஏத்துக்க மாட்டாளான்னு அகிலா முன்னாடியே பூ போட்டு பார்த்து முடிவை தெரிஞ்சுக்கலாம்.
இந்த ஐடியா நல்லா இருக்குப்பா. ஆனா எப்படி நடக்கும்? ஆமா அங்கிள், உங்க ஐடியா என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பார்வதிக்கு பிடிச்ச செம்பருத்தி பூ, அப்புறம் ஒரு ரோஜா பூ ரெண்டையும் எடுத்துக்கிட்டு சுந்தரம் அகிலா முன்னாடி போய், நான் மனசுல ஒரு காரியம் நினைச்சிருக்கேன், அதுக்கு சாமி சம்மதம் வேணும்னு சொல்லி அகிலாவை பூவை எடுக்க சொல்லணும். அகிலா பார்வதிக்கு பிடிச்ச செம்பருத்தி பூவை எடுத்தா கண்டிப்பா கல்யாணத்தை ஏத்துக்குவா. அப்படி இல்ல ரோஜா பூவை எடுத்தா சுந்தரம் சொன்ன மாதிரி அகிலா எப்பவும் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டா. இதுதான் நான் சொன்ன டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல அகிலா செம்பருத்தி பூ எடுத்தா நீ ஆதிய தல தீபாவளிக்கு கூப்பிட்டு மரியாதை செய்யணும். இதுல உனக்கு சம்மதமா சுந்தரம்? சரிங்க ஐயா. ஆனா ஒண்ணு, அம்மா ரோஜா பூவை எடுத்துட்டா அதுக்கப்புறம் இந்த விஷயமா என்னை யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. நீ கவலைப்படாம இரு பார்வதி, எல்லாம் நல்லதே நடக்கும். வரேன். அக்கா வா. டே கணேசா, அக்கா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் கோவிலுக்கு போய் தாத்தாவை பார்த்துட்டு வரேன். ம் சரிக்கா. அம்மா கிட்ட இருந்து சம்மதம் கிடைச்சாதான் அப்பா மாமாவை தல தீபாவளிக்கு அழைப்பாரு. அம்மா கிட்ட இருந்து சம்மதம் கிடைக்குமா? அம்மா எந்த பூவை எடுப்பாங்க? நல்ல முடிவு கிடைக்குமா? என்ன தாண்டி யார பார்க்க போயிட்டு இருக்க? என்ன தாண்டி யார பார்க்க போயிட்டு இருக்க? உங்களை பார்க்க தான் தாத்தா வந்தேன். ஏதோ ஞாபகத்துல நீங்க இருக்கிறத நான் கவனிக்கல. உன்னோட கவனம் எல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, தூக்குல என்ன கொண்டு வந்திருக்க? தீபாவளிக்கு பலகாரம் பண்ணு தாத்தா, உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். பரவாயில்லையே, என்ன மறக்காம பலகாரம்லாம் கொண்டு வந்திருக்கியே. என்ன கொண்டு வந்திருக்க? குடு பார்க்கலாம். பலகாரத்தை கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்திட்டு நீ ஏன் இப்படி கவலையா உட்கார்ந்திருக்க? எல்லாரும் தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுவாங்க. ஆனா என்னால சந்தோஷமா கொண்டாட முடியுமான்னு தெரியல தாத்தா. அதான் கவலையா இருக்கு. கவலைப்படாத, எல்லாரையும் விட நீதான் தீபாவளிய ரொம்ப சந்தோஷமா கொண்டாட போற. இந்த தீபாவளி உன் வாழ்க்கையில மறக்க முடியாத தீபாவளியா இருக்க போகுது. அட போங்க தாத்தா, என் மனசுல இருக்கிற கவலை என்னன்னு தெரியாம நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? ம், தல தீபாவளிக்கு உன்னோட புருஷனை வீட்டுக்கு அழைச்சு மரியாதை செய்யணும்னு நீ ஆசைப்படுற. அது நடக்குமா நடக்காதான்னு குழப்பத்துல இருக்க, அதானே? என் மனசுல இருக்கிறத அப்படியே படம் பிடிச்சு பார்த்த மாதிரி சொல்லிட்டீங்களே தாத்தா. மனசுல இருக்கிறத மட்டும் இல்ல, நடக்க போறதையும் சொல்றேன், கேட்டுக்க. தாத்தா, நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கும். அதனால என் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் என்ன சந்தோஷப்படுத்தி பாக்குற உன்ன நானும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறேன். உன்னோட மனசு சந்தோஷப்படுற மாதிரி
உன் புருஷனுக்கு தலை தீபாவளிக்கு உண்டான மரியாதை கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம் தாத்தா. இது வரைக்கும் நீங்க சொன்னது எல்லாமே சொன்ன மாதிரி நடந்திருக்கு. இப்ப அதே மாதிரி இப்ப சொன்னதும் நடந்துருச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி இது எனக்கு மறக்க முடியாத தீபாவளி தான் தாத்தா. பலகாரம் ரொம்ப நல்லா இருக்கு.